கோழிக்கால் குழம்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வட சென்னையில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டெல்லாம் கிடைக்காது, ரோட்டு கடையில் கூட கிடைக்காது. வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஏதாச்சும் வருமானம் வரணும் அப்படின்றதுக்காக வீட்டில் இருந்துகிட்டே இந்த டிஃபன் கடை போடுவாங்க. அந்த டிஃபன் கடையில் இந்த கோழிக்கால் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த கோழிக்கால் குழம்பு பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும், டிஃபனுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். என்னென்னு தெரியல, கோழிக்கால் குழம்பு சாப்பிடணும் மாதிரி இருந்தது. அதனால் சண்டே சிக்கன் வாங்கும்போதே கோழிக்காலும் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு நைட்டு சப்பாத்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோழிக்கால் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் அதுதான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இந்த குழம்பு வெளியே எங்கேயாச்சும் ஃபேமஸாக அப்படின்ட்டுன்னு சொல்லுங்கள். செய்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம் இது எல்லாமே மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு வதக்கிட்டு மஞ்சத்தூள், உப்பு, கார மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டோம். க்ளீன் பண்ணி வச்சுருக்க கோழிக்காலை போட்டு நல்ல ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் வச்சு போட்டு எடுத்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா ரெடி ஆகிடும். இது கூடவே 2 சப்பாத்தி சுட்டு எடுத்து நம்ம சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் கோழிக்கால் குழம்பு பிடிக்கும், யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேருக்கு இந்த குழம்பு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்கள் வீட்டில் என்ன டின்னருன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.